கண்ணா, கோகுலவாசிகளுக்கு மட்டுமல்ல, அதோடு இது உனது அண்ணனான பலராமனுக்கும் உன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது கண்ணா. இப்பொழுது நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும். எது நடந்தாலும் சரி, அண்ணனோட நம்பிக்கையை எந்த விதத்திலும் பாழ்படுத்த கூடாது, ஒருபோதும் கூடாது. தாயார் கூறுவார்கள், முழு நம்பிக்கை இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் நாம் உதவ வேண்டிய கட்டாயம் ஏற்படுமாம். பிரபு, எல்லா தேவ முனிகணங்களும் எந்த நேரத்திற்காகத்தான் பொறுத்திருந்தோம். நீங்கள் எப்பொழுது தர்மத்தை காக்க உங்கள் லீலைகளை தொடங்குவீர்கள்? இந்த அண்டத்தின் தேவாதி தேவர்களே, நான் எல்லோரையும் விட எனது தாயார் மீது தான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தாயார் உங்கள் மீது கொண்டுள்ளார். தாயார் கூறுவார்கள், எமக்கு வழி தெரியாத பொழுது உதவிக்கு தேவர்களை அழைக்க வேண்டும் என்று. தாயார் எப்பொழுதும் உண்மை மட்டுமே கூறுவார்கள். இந்த அண்டத்தின் தேவாதி தேவர்களே, கோகுலவாசிகளின் உயிரை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு எப்படிப்பட்ட பொருள் வேண்டுமென்றால் உங்கள் எல்லா தேவர்களின் அம்சம் நிறைந்திருக்க வேண்டும். அதனால்தான் நான் உங்கள் எல்லோரையும் கூப்பிடுகிறேன். நீங்கள் எல்லோரும் எமக்கு உதவி செய்வீர்கள் தானே தேவர்களே? நாராயண நாராயண. பிரபு, இந்த அண்டத்தில் உள்ள அனைவருக்கும் அடைக்கலம் தருபவரை இக்கட்டான நேரங்களில் தேவ நர மானர மாமுனி என்று எல்லோரும் அழைப்பர். ஆனால் இன்று அவரே தேவர்களை அழைக்கிறார். இதுவும் தங்களின் லீலைதானா பிரபு? தேவரிஷி, கண்ணன் சுயமாகவே திறமையாளன். இருப்பினும் இப்புவியின் சங்கடங்கள் அனைத்திற்கும் எப்போதும் மற்றவர்களோடு சேர்ந்தே தீர்வு காண இயலும். ஆதலால் ராமாவதாரத்தில் ராவணனுடைய அதர்மங்களை அழிப்பதற்காக வானரன்கள் மற்றும் கரடிகளின் உதவியை நாடினேன். அதுபோல இன்று கண்ணனும் தேவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளான். ஆகையால் இவ்வுலகமானது வெறும் திறமையை மற்றும் வேண்டாமல் அதே வேளையில் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் முயற்சி செய்யும். நாராயண நாராயண. தேவர்களே, நீங்கள் எங்கள் கஷ்டத்தின் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். தேவர்களே, தேவர்களே, கோகுலவாசிகளை இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றுங்கள். கூறுங்கள், நான் என்ன செய்யட்டும்? எனக்கு வழிகாட்டுங்கள் தேவர்களே. எங்களுக்கு உதவுங்கள் தேவர்களே. பசுக்களில் எல்லா தேவி தேவர்களும் வாசம் செய்வார்களா? எல்லா பசுக்களுமே காமதேனு பசுவின் வம்சாவளிதானே? தேவர்களை நான் புரிந்து கொண்டேன். கோகுலவாசிகளை காப்பாற்றக்கூடிய வழி எதுவென்று. மேலும் கீழும் ஆக 3 லோகம். முதல் தாக்குதல் எவன் போலும் நீண்ட களியும் சந்தன சேனமும் தாக்கும் 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 என்று. கடவுள் கம்சனின் ஆணைகளை பின்பற்ற வேண்டும். தாக்குங்கள் தாக்குங்கள். இதுவரை நான் ஒரு கணவனுக்கான கடமையை தான் நிறைவேற்றினேன் கம்சா. இன்று முதல் நான் ஒரு தந்தைக்கான கடமையை நிறைவேற்றுவேன். எப்பொழுது ஒரு மகனை காக்க அவன் தந்தை முடிவெடுத்து விட்டானோ, அப்பொழுது இவ்வுலகில் யாராலும் அவனை வெல்ல முடியாது கம்சா.
மேலும் கீழும் ஆக 3 லோகம். எடுத்துக்கொண்ட ஓய்வு போதும். மீண்டும் செயலை தொடங்கலாம். எழுங்கள். கடவுள் கம்சனின் வீர தீரர்களே, எழுங்கள், தாக்குங்கள் என்னை. இது வஞ்சகம் அல்ல உன் கர்மம் கம்சா. இது உன் பாவத்தின் பலன். யாம் உன்னை எந்த விதத்திலும் வஞ்சிக்கவில்லை. வஞ்சகம் உனது விதியிலேயே இருக்கிறது. இது யாம் மட்டுமல்ல, இந்த விதியை அந்த படைத்தவன் மற்றும் இந்த உலகம் முழுவதும் விரும்புவது உன் முடிவைத்தான் கம்சா. அக்ரூரரே, இப்போது உங்களது முறை. தண்டனை கொடுங்கள் கடவுள் கம்சனுக்கு. என்னை மன்னிக்க வேண்டும் கடவுளே. இருப்பினும் சாக்ஷாத் கடவுளான உங்களை தண்டிக்கும் தைரியம் எனக்கு எப்படி வரும்? ராஜதந்திரமும் புத்திசாலித்தனமும் இந்த வயதான காலத்திலும் உங்களை விட்டு இன்னும் விலகவில்லை அக்ரூரரே. ராஜதந்திரம் இல்லை கடவுளே, பக்தி. நான் தங்களின் பரம பக்தன். பக்த அக்ரூரர், நீங்கள் அறிவீர்களா நான் எனது இந்த பரம பக்தர்களை ஏன் கொன்றேன் என்று? ஏனென்றால் இவர்கள் எனக்கு எதிராக நின்று தவறு செய்து விட்டார்கள். எனக்கு எதிராக நிற்பவர்களுக்கு என்ன நிலைமையாகும் கூறுங்கள் அக்ரூரரே. கடவுளே, மரணம். மரணம். அப்படி என்றால் அது கடவுள் கம்சனின் சேனைகளுக்கும் நிகழலாம், அல்லது உன்னுடைய மகாராஜா வசுதேவனுக்கும். கடவுளே, மகாராஜா வசுதேவருக்கா? ஆம் அக்ரூரரே, மகேஷ்மதியின் மகாராஜா வசுதேவன், அந்த 8வது குழந்தையின் தந்தை வசுதேவன், தனது மகனை காப்பாற்றுவதற்காக எனக்கு எதிராக நிற்கும் தவறை செய்துவிட்டான். அந்த வசுதேவன், உனது அந்த மகாராஜா வசுதேவனுக்கு கடவுள் கம்சனுக்கு எதிராக சரிசமமாக நின்றதற்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டும்? கடவுளே, மரண தண்டனை. கடவுளே, மரண தண்டனை. மகாராஜா, நீ கவலைப்படாதே அக்ரூரரே. இப்போதே உனது மகாராஜா வசுதேவனுக்கு மரண தண்டனை அளிக்க மாட்டேன். ஏனென்றால் கேள், ஏனென்று கேள், ஏனென்று கேள். ஏன் கடவுளே? ஏனென்றால் மரண தண்டனை கொடுப்பதில் இல்லாத ஆனந்தம் அந்த வசுதேவனுடைய உயிரை மரணத்திற்கு நிகரான நிலையில் சேர்ப்பிப்பதில் இருக்கிறது. மல்யுத்தம் தெரியும் அல்லவா? தெரியாது கடவுளே. உன்னை கேட்கவில்லை. உன்னுடைய அந்த மகாராஜா வசுதேவருக்கு மல்யுத்தம் தெரியும் அல்லவா? தெரியாதா? பரவாயில்லை. யாம் கற்பிப்போம்.
சென்று உன்னுடைய முன்னாள் மகாராஜா வசுதேவனுக்கு அழைப்பானை அனுப்பு, கடவுள் கம்சனிடம் மல்யுத்தம் செய்யச் சொல்லி. சூரியன் மறைவதற்கு இன்னும் சற்று நேரம்தான் இருக்கிறது. நண்பா ஜீவகா, எல்லாம் என்னுடைய தவறுதான். நான் எப்பொழுதும் அசுரர்களை பற்றியே பேசியிருந்தேன் அல்லவா? அதனால்தான் இவ்வாறு நடந்துவிட்டது. இனி நாம் முழுமையாக அசுரர்கள் குணத்தோடு இருக்க போகிறோம். மகனே, உங்களுக்கு கண்ணனை மிகவும் பிடிக்கும் அல்லவா? அப்படிதானே? யார் மனதில் அன்பு நிறைந்துள்ளதோ அவர்கள் இதயத்தில் அசுர குணம் கண்டிப்பாக இருக்காது. உங்கள் யாருக்கும் எதுவும் ஆகாது. நீங்கள் முற்றிலும் குணமடைந்து விடுவீர்கள். சென்று உன்னுடைய முன்னாள் மகாராஜா வசுதேவனுக்கு அழைப்பானை அனுப்பு, கடவுள் கம்சனிடம் மல்யுத்தம் செய்யச் சொல்லி. இந்த மல்யுத்தத்திற்கான அழைப்பு எமது மகாராஜா வசுதேவரின் மரணத்திற்கான அழைப்பு. எமக்கு சிறைச்சாலை வரை செல்ல சுரங்கப்பாதை கிடைக்கவில்லை என்றால் விபரீதம் நிகழ்ந்துவிடும். பவானி தாயே, எங்கள் மகாராஜாவை காப்பாற்றுங்கள். நீங்கள் யாரும் கவலை கொள்ளாதீர்கள். அனைத்தும் சரியாகிவிடும். கேளுங்கள், தாங்கள் அனைவரும் பொறுமையாக இருங்கள். கடவுள் நிச்சயம் நமக்கு ஒரு வழியை காண்பிப்பார். நாராயணா, எங்கே சென்று விட்டான் அந்த கோகுல ரட்சகன்? அந்த நாராயண தூதுவன் இன்னும் காணவில்லை. ஒருவேளை தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவன் கோகுலத்தை விட்டு ஓடிவிடவில்லையே. அப்பொழுதுதான் என் நண்பர்களையும் கோகுலவாசிகளையும் காப்பாற்ற முடியும். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி. நீங்கள் எங்களது ரகசியத்தை அறிந்து கொண்டீர்கள். உங்களை என்னால் உயிருடன் விட முடியாது. ஏற்கனவே நான் இறந்து விட்டவள் தான் அக்ரூரரே. கம்சனோடு விவாகம் நடந்த அன்றே தாங்கள் என்ன நினைத்தீர்கள்? கம்சனுடைய விதவை மனைவியாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான். நீங்கள் மகாராஜா கம்சனின் மனைவி ஆவீர்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் கணவருக்காக உண்மையை கூறுவது உங்கள் கடமையாகும். இல்லை அக்ரூரரே, எனது கடமை உண்மைக்கு துணை புரிவது. அதனால் தான் இங்கு வந்திருக்கிறேன், உங்கள் எல்லோருக்கும் உதவி செய்வதற்கு. உதவி புரியவா? என்ன உதவி அது? வருடக்கணக்காக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அந்த சுரங்க பாதையை என்னால் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அப்படியானால் நீங்கள் முன்பே அறிவீர்களா? ஆம் அக்ரூரரே, நான் அறிந்திருந்தேன். நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் மகாராஜா வசுதேவர் மற்றும் தேவகியை சிறைச்சாலையில் இருந்து வெளியேற்ற. வாருங்கள்,
விரைந்து வாருங்கள். என்னால் இங்கு வர இயலும் என்றால் கம்சனின் சேனைகளாலும் எந்த நேரமும் இந்த இடத்திற்கு வர இயலும். உடனே வாருங்கள் என்னோடு. வாருங்கள், விரைந்து வாருங்கள். அக்ரூரரே, இதுதான் அந்த வழி. மகாராஜர் வசுதேவர் மற்றும் தேவகியின் விடுதலைக்கான வழி. விலகிச் செல். அக்ரூரரே, இதுதான் அந்த சுரங்க வழி. மகாராஜர் கம்சனின் அரண்மனை அடி வழியாக சிறைச்சாலை வரை சென்றடையும். நாம் நமது லட்சியத்திற்கு இவ்வளவு அருகில் இருந்தும் கவனிக்காமல் இருந்து விட்டோமே. நண்பா, சூரியன் மறைவதற்கு சற்று நேரம்தான் இருக்கிறது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர்களில் உடலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. நான் என்ன செய்வது என்றும் எனக்கு புரியவில்லை. இவ்வாறு பார்ப்பதற்கு எனக்கு பயமாக உள்ளது. மனம் தளராதே, அப்படி எதுவும் நிகழாது. நம்பிக்கையை கைவிடாதே, அந்த கடவுள் கைவிட மாட்டான். நண்பா ஜீவகா, சூரியன் அஸ்தமாக போகிறது. இப்பொழுது வரை கண்ணனை காணவில்லையே. நண்பா தாமா, கண்ணன் வருவான். கண்ணன் நிச்சயம் வருவான். நமக்கான மருந்தை எடுத்துக்கொண்டு வருவான். அந்த கண்ணனும் வரமாட்டான், மருந்தும் வராது. இனி வரப்போவது உங்கள் மரணம் மட்டுமே. ஆம், சூரிய அஸ்தமனம் நிகழப்போகிறது. இருள் கவிய கவிய உங்களுக்குள் இருக்கும் மனிதம் மரித்து அசுர சக்திகள் மட்டுமே நீடித்து நிலைக்கப் போகின்றது. கோமாதா, தாயார் கூறுவார்கள், உங்களது உடலில் எல்லா தேவதேவிகளும் வாசம் செய்வார்களாம். உங்களது பால் அமுதத்திற்கு நிகரானது என்று. ஆதலால் உங்கள் பஞ்ச கவியத்தில் இருந்து பஞ்சாமிர்தத்தை உருவாக்க முயற்சிக்க போகிறேன். அப்பொழுதுதான் என் நண்பர்கள் மற்றும் எல்லா கோகுலவாசிகளையும் காப்பாற்ற முடியும். கோமாதா, நீங்கள் எமக்கு உதவி புரிவீர்கள் தானே கோமாதா? சரி கோமாதா, அதற்கு எனக்கு முதலில் உங்களது திவ்யமான பால் வேண்டும் கோமாதா. அதுவும் உங்கள் முழு சம்மதத்துடன் நீங்கள் தரும் பால். கோமாதா, உங்கள் பவித்திரமான பாலை தாருங்கள். பிரபு, இது எங்களுக்கு சௌபாக்கியமானது. யாம் தேவகணங்கள் எல்லோரும் உதவி இயன்றதில் மகிழ்ச்சி. பிரபு, கோமாதாவின் பாலில் எங்கள் எல்லோரது அம்சமும் கலந்து நிறைந்திருக்கும். கண்ணா, சூரிய அஸ்தமனம் நிகழப்போகிறது. கோகுலவாசிகளின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. ஏதேனும் மருந்து கிடைத்ததா கண்ணா? அண்ணா, உங்கள் நம்பிக்கையை நான் எப்படி பாழாக்குவேன்? நான் கோகுலவாசிகளை காப்பாற்றுவதற்காக பஞ்சாமிர்தத்தை உருவாக்க போய் கொண்டிருக்கிறேன். பஞ்சாமிர்தமா? ஆமண்ணா, வாருங்கள் என்னோடு.